வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் ரெடி டு மூவ் இன் 3 BHK அபார்ட்மெண்ட் ராமாபுரத்தில் இருக்கிறோம். டிஎல்எஃப்ல இருந்து வெறும் 10 மினிட்ஸ் தான். டிஎல்எஃப் ராமாபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஐடி பார்க்ல இருந்து வெறும் 10 மினிட்ஸ் தான். அண்ட் கேகே நகர் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நான் இங்கே வந்து செக் பண்ணது ரெண்டு டிஸ்டன்ஸுமே. கேகே நகர் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இந்த லொகேஷன் வெறும் 6 மினிட்ஸ் தாங்க. இது எவ்வளவு பெருசு, இதனுடைய விலை என்ன, இது ரெடி டு மூவ் கண்டிஷன்ல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம அதை சுத்தி பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும், இந்த வீடு வாங்கணும்னா என்னென்ன விஷயங்கள் ஆரம்பத்தில் தெரியணுமோ அத்தனை விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் டைமா ஹாப்பி ஹோம்ஸ்ல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். இந்த இன்ட்ரோ நான் சொல்லி தான் ஆகணும். ஸோ தெரிஞ்சவங்க மன்னிச்சுக்கோங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை வீடியோஸா பண்ணியிருக்கிறோம். அது தொடர்ந்து ஒரு 1000-2000 ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட சின்ன அரௌண்ட் சென்னையில பிளாட்ஸ், அபார்ட்மெண்ட்ஸ், விலாஸ்னு எல்லா வகையிலையும் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குதல் தேடுதல்ல ஹாப்பி ஹோம்ஸ் ரொம்பவே வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கும். உங்களுடைய அலைச்சலை ரொம்பவே மிச்சப்படுத்தும். நீங்க வீட்டில் உட்காந்தபடியே பல ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில் அவைலபிளா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறது, ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் இருக்கிறது, பிளாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அது விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா அதை போய் நீங்க வந்து பார்த்து வாங்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு புரோக்கரேஜ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டிஸ், விச் மீன்ஸ் நீங்க யாருக்கும் எந்த புரோக்கரேஜும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரோக்கரேஜ் இல்லாம டைரக்டாவே நீங்க வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்றது மூலியமா அந்தந்த ப்ராஜெக்டோடைய மேனேஜர்ஸ்ட நீங்க டைரக்டாவே பேசலாம், அவங்களுடைய ஓனர்ஸ் கிட்ட நீங்க பேசலாம். எல்லாமே வந்து வெரி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் சிம்பிள். ஸோ ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வந்து அவங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க கொடுக்குற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கும் வந்து அல்காரிதத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தேவைப்படுற பல பேர்கிட்ட இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டு போய் காட்டுறதுக்கு. அண்ட் ப்ராப்பர்ட்டி விற்கிறதும் ஹாப்பி ஹோம்ஸ்ல வந்து வி வில் ஹெல்ப் யூ. நிறைய வியூவர்ஸ் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாவே எடுத்திருக்காங்க. ஸோ வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ ஃபார் தட் ஆல்சோ. உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது நீங்க ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டியா இருக்கு, அதை நீங்க விற்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரீசேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து இந்த வீடியோ வெளியில இருந்து நம்ம அப்படி சுத்தி பார்த்துட்டு உள்ள போலாம். கம். ஸோ இந்த கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கிரவுண்ட்ல 9 வீடு கொண்ட ஒரு அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டி. வழக்கமாகவே இந்த இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதா நேரவா இருக்கும். நீங்க உள்ள வந்த உடனே எனக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அதை நான் ரொம்ப ரியலைஸும் பண்ணேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான ஸ்டெப்ஸ், கிராஜுவலா அப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப ஸ்டீப்பா அப்படி நேரவா இல்லாம. அண்ட் இந்த சைடு இந்த வித்தும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, காமன் ஸ்பேசஸ்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்பேசஸாவே இருக்கு. வீடு எப்படி எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்த கூட பாருங்க, இந்த காரிடார் கூட பாருங்க. இதுவுமே நல்ல இந்த 9 வீடு கொண்ட யூனிட்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ். இப்போ இங்க 3 வீடு இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல 2, ஒரு 3 BHK, ஒரு 2 BHK, ஒரு 2 BHK நார்த் ஃபேசிங். 100% வாஸ்து படி கட்டியிருக்கிறாங்க. முக்கியமா 3 BHK-க்கு 2 கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க நோட் பண்ணணும். 3 BHK கம்ஸ் வித் 2 கார் பார்க்கிங். இது லெஃப்ட் ஏரியா. ஆல்மோஸ்ட் ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் தான். அந்த ஃபைனல் அந்த டச்சப் ஒர்க்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அதுதான் அந்த சத்தம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப இந்த வீடு வாங்குற ப்ராசஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நீங்க வரதுக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வரதுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ரெடி ஆயிடும். அப்புறம் நீங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க, நம்ம உள்ள போகலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு 3 BHK. எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சேஃப்டி, எல்லாமே டீ குட் டோர்ஸ் போட்டிருக்காங்க. கிரில் எதுவும் கிடையாது. டோருமே மெயின் டோருமே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே நல்ல ஒரு குவாலிட்டியான டீ குட் டோரு. கன்ஸ்ட்ரக்ஷன் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எல்லாமே வந்து ரெட் பிரிக்ஸ்ல தான் கட்டியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஹை கிளாஸ். நீங்க எல்லாமே மெட்டீரியல்ஸும் நீங்க உள்ள வரும்போது கூட அந்த ஸ்பெக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே வந்து டாப் நாச், எல்லாமே அந்த ஏ கிரேட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஐ திங்க் நீங்க நேரில் வரும்போது இந்த மெகானஸையும் நீங்க பார்ப்பீங்க. இப்போ நம்ம உள்ள போயிடலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ பாருங்க. ஸோ உங்க உள்ள ஒரு வெளியில இருந்து வர்றது ரெண்டுமே அழகா உட் டோரு. நார்மலா இருக்கிற மாதிரி இல்லாமல் லுக்ஸ் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாமே டீ கோட். நான் சொன்ன மாதிரி மெயின் டோர் வந்து நல்லா டீ கோட் போட்டிருக்காங்க. ஃபயர் ஏரியா இப்பா சவுண்டு கம்மியாயிடுச்சு பாருங்க. மேல வந்து உங்களுக்கு இங்கேயே ஒரு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கு. அண்ட் ஷோ யூ. ஃபயர் ஏரியாவும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரைவசி எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இன்வெர்டர் பேட்டரிஸ் எதா இருந்ததுன்னா நீங்க அதை கூட மேல வச்சுக்கலாம். மற்றபடி ஷூஸ் திங்ஸ் இட்ஸ் யுவர் டோட்டலி அப் டு யூ. இது வந்து ஒரு பெரிய லிவிங் அண்ட் டைனிங். நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு, வென்டிலேட்டடா இருக்கு. இங்க வந்து இது சின்ன ஒரு டியூப் லைட் தான் இருக்கு, சும்மா தாங்க போட்டோம். மற்றபடி மெயின் சோர்ஸ் ஆஃப் த லைட் இஸ் கமிங் ஃப்ரம் ஹியர். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடமா இருக்கு. இங்க பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி உடன் ஃபினிஷ் டைல்ஸ் மேட்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல வந்து அந்த ஸ்லைடிங் டோர் அதுதான் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லாம இந்த ஹோல் ஃப்ரேமே ஃபுல்லாவே வந்து டீக் வுட் ஃப்ரேம். அதுல உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏஸ்தெடிக்ஸ் கொடுக்குது. டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே மாதிரி அபார்ட்மெண்ட் பார்த்து போர் அடிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பால்கனில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்த டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்கிறாங்க. இதுவுமே ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான செப்பரேட் ப்ரொவிஷன் வந்து அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனை போய் பார்ப்போம். நீங்கள் இது வந்து திஸ் இஸ் யுவர் டைனிங் ஆக்சுவலி. ஸோ இங்கே டைனிங், அங்கே வாஷ் பேஷன் வெளியே நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு லுக்கு ஒரு பெரிய ஒரு லிவிங் அண்ட் டைனிங் தான். இதனுடைய சைஸஸ் என்னன்றதெல்லாம் I'll tell you in a minute. ஃபர்ஸ்ட் சுற்றி பார்த்துருவோம். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கனெக்டிங் ஏரியா இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு ரூம், இந்த சைடு கிச்சன். ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனை போய் பார்க்கலாம். கிச்சனை ஒட்டி ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. கிச்சனுமே நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுங்க. இங்கே இந்த பாருங்க எல்லோ மாதிரி ஒரு கிச்சன் டாப் இருக்குது. இங்கே தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் அந்த டோர் பாருங்களேன். ஸோ ஒரு வெளியில இருந்து நீங்கள் உள்ள கிச்சனை மூடி வச்சிருந்தா கூட உள்ளுக்குள்ள யாராவது கிச்சனில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். கிச்சனில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் லாஃப்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இன்னொரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா அங்கே இருக்கு பாருங்க. இங்கே பெரிய திங்ஸ் எல்லாம் அங்கே பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்குன்னா அது அழகாக இது உள்ளே போயிடும். ஸோ இது நிறைய இடம் அங்கே இருக்குது. ஒரு பெரிய அண்டா, அந்த பெரிய தவலை, அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எனி திங் பிக் இட் கேன் கம்ஃபர்டபிளி இன்சைடு. இந்த வாட்டர் பியூரிஃபையர் வைக்கிறதுலாம் அழகாக இதுக்குள்ளே போய் உள்ளே அப்படி கன்சீல் ஆகிடும், வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிடலாமல். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் விண்டோவே கொடுத்துருக்குறாங்க. மேலெல்லாம் வந்து உங்களுக்கு சிமினி, எக்ஸாஸ்ட் போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ யூட்டிலிட்டி ஏரியா, வாஷிங் மிஷின் வைக்கலாம். நீங்கள் இந்த பக்கம் ஒரு வாஷ் பேஷன் போட்டு நீங்கள் பெரிய பாத்திரங்கள் ஏதாவது க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள்லாம் அந்த கிரில் வந்துடும். ஸோ இப்போதைக்கு அது ஓப்பனில் இருக்குது. ஏர் ஃப்ளோக்காக உங்களுக்கு வந்து இது கிரில் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த கிச்சன். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ரூமை போய் நம்ம போய் பார்ப்போம். 2 விண்டோஸ், ஒரு பெரிய சைஸ் விண்டோ, அதோட கொஞ்சம் சின்ன சைஸ் விண்டோ வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இந்த பீரோ வைக்கிறதுக்கு, வார்ட்ரோப் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கன்சீல்டு ஸ்பேஸ். வெளியில் வந்து உங்களுடைய ரூமோடைய ஸ்பேஸ் எதுவும் வந்து உங்களுக்கு எடுத்துக்காது. அது உள்ளுக்குள்ள அழகாக வந்து ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. டக்ட் இன் வார்ட்ரோப் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதாவது இதுக்குள்ளே இந்த செவத்துக்குள்ளேயே போயிடும். நீங்கள் இங்கே டோர் போட்டுக்கலாம். இல்லை ஒரு பீரோ கூட அந்த சைஸில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். இல்லை ஒரு வார்ட்ரோப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான உள்ள லைட் தேவைன்னா அதுக்கான ப்ரொவிஷன் தான் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த சைடு வந்து மேலே லாஃப்ட் இருக்கு. மேலே லாஃப்ட்ல பாருங்களேன், இந்த மேலே இருக்கிற இங்கேருந்து இந்த ஸ்பேஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே அதை வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நானே வந்து ஏறி அங்கே வந்து ஒரு பெட்டை போட்டு படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ பெரிய லென்த் இருக்கு. ஸோ ஆல் யுவர் திங்ஸ் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றதெல்லாம் தூக்கி நீங்கள் மேலே வச்சிடலாம். கம்ஃபர்டபுளாக அதெல்லாம் உள்ளே போயிடும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இது வந்து இந்த பெட்ரூமுக்கான டாய்லெட் பாத்ரூம். ஸோ இங்கே இன்னும் அந்த இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. மீதி எல்லாமே ரெடி. மேலே உங்களுக்கு ஃபால் சீலிங் போட்டிருக்கிறாங்க. இந்த டியூப்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. கிளீனிங்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கான எக்ஸாஸ்ட்டு விண்டோ. வாங்க இப்போ வந்து நம்ம ஹாலை கிராஸ் பண்ணி அங்கே இருக்கிற பெட்ரூம்ஸை போய் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம போய் பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா காமன் டாய்லெட் பாத்ரூம். இங்கே உங்களுக்கு ஹால்லேயே இருக்கிறது. கெஸ்ட் இருந்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது அகேன் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா. உங்களுக்கு தேவைன்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை பார்த்தோம் போது இது கொஞ்சம் பெருசு. ஸோ இதுலையுமே சேம் வால் ஹைட்டுக்கு உங்களுக்கு எதெல்லாமே கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த பெட்ரூம் வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். இங்கே வந்து உங்களுக்கு இது கிடையாது, அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இல்லை. ஆனால் வந்து அதுக்கு வெளியில தான் இப்போ நம்ம பார்த்த டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. இது வந்து மெயின் டோரில் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் சேஃப்டிக்கு இந்த ஒரு கிரில்லும் வந்து எல்லா இடத்துலையுமே வருது. நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடத்துலையுமே அது கொடுப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், டக்ட் அண்ட் வார்ட்ரோப் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். ஸோ செவத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. யூ ஹேவ் லாஃப்ட். ஸோ இப்போலாம் ஹைரைஸ் பில்டிங்கில் இது பார்க்கறது கஷ்டம். எல்லா இடத்துலையும் இந்த பரணை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால உங்களுடைய ஸ்டோரேஜ் மச்சான்னு கீழே கிடக்கும் அப்படின்னு இல்லாமல் நல்லா அழகாக மேலே போயிடும். 3வது பெட்ரூம் ஹாலுக்கு பின்னாடி இருக்கு. அதில் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்லையுமே உங்களுக்கு வந்து மேலே லாஃப்ட் இருக்கு. நம்ம அங்கே பார்த்த மாதிரி இந்த பெட்ரூம்லையுமே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்ட் அண்ட் வார்ட்ரோப்க்கான ஸ்பேஸு நீங்கள் அழகாக அதை வந்து இன்டீரியர் பண்ணலாம். அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இந்த பக்கம் அதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இருக்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன், ராமாபுரத்தில் இருக்கிறோம். டிஸ்டன்ஸ் சொல்லிட்டேன். டிஎல்எஃப்ல இருந்து எவ்வளோ தூரம், கேகே நகர் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரம். ஸோ இந்த மாதிரி சரௌண்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸ் அங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பிளேஸாக உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். இல்லை நீங்கள் உலகத்தில் எங்கேயோ இருக்கிறீங்க, ஆனால் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு லொக்கேஷனில் வாங்கி போடணும்னாலும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மொத்தம் 9 வீடு
ஸோ 3 மாடி ஸ்டில்ட் பார்க்கிங்கு ஒரு 3 மாடி. அந்த 3 மாடியில் 9 வீட்டில் இப்போ ஒரு 6 வீடு வந்து ரெடி டு மூவ் கண்டிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 3 BHK, 4 2 BHK அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 BHK செப்பரேட்டாக ஒரு வீடியோ அதுக்கு ஆக்சுவலி பண்ணுறோம். நீங்கள் அது வந்து நீங்கள் அதையும் சேர்த்து பார்க்கலாம். அது ஹாப்பி ஹோம்ஸில் நம்மளுக்கு வரும், ஆல்ரெடி இருந்தாலும் இருக்கும் நீங்கள் பார்க்குற டைமில். 2 BHK பார்த்தீங்கன்னா 1096 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, 1172 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று. இது வந்து 2 BHK உடைய சைஸ். இது 3 BHK இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்களா 1651 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1651 ஸ்கொயர் ஃபீட் வெளியில் சத்தம். ஸோ பேஸ் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees per ஸ்கொயர் ஃபீட் இதனுடைய பேஸ் ப்ரைஸ். நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம், சைஸை போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 100% வாஸ்து உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் இது. ஈஸ்ட் ஃபேஸிங் அண்ட் நார்த் ஃபேஸிங் மட்டும்தான் ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும். 42% வந்து உங்களுக்கு யூடிஎஸ் சேர்ந்து வருதுங்க. 42% யூடிஎஸ். மற்றபடி இது ஒரு சின்ன கம்யூனிட்டி, ஒரு 500 பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் 9 வீடு இருக்கக்கூடிய கம்யூனிட்டி. ஆனால் ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. இது ரொம்ப அடைச்சிக்கிட்டுலாம் வந்து அப்படிலாம் கட்டல. வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கு. ரொம்ப வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த இருக்கிற இடத்தெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே அழகாக கட்டியிருக்கிறாங்க. மெயின் டோர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வித்து வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 40 feet ரோடு, இது ஒரு 30 feet ரோடு. ஸோ அந்த மாதிரி 40 feet ரோடு இருக்கும்ல, அது 40 feet ரோடு, இது 30 feet ரோடு, அந்த மாதிரி தான் இருக்கு. கார்னர் பிளாட். அப்போ இந்த பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 grounds பிளாட்டுமே கார்னர் பிளாட். மீனிங் வந்து உங்களுக்கு 2 சைடு ஓப்பன் இருக்கும். அந்த சைடு ஒரு ஓப்பனிங் இருக்கு, இந்த சைடு ஒரு ஓப்பனிங் இருக்கு. கார் வர்றது போறது கூட உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இந்த வீடு வந்து நேரில் வந்து பாருங்க. ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35 lakhs இருந்து 1,42 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் வரும். உங்களுக்கு எல்லா சார்ஜஸ் சேர்த்து இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன். தோஸ் டீடைல்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணும்போது யூ கேன் டீடைலா வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்ட் ஷீட்ஸ், அந்த காஸ்ட் ஷீட்டு, ஃப்ளோர் பிளான் ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை இது எக்ஸாக்டாக வந்து ராமாபுரத்தில் எந்த இடத்துல வந்து கூகுள் மேப் லொக்கேஷனுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுறது மூலியமா இந்த ப்ராஜெக்டோட டைரக்ட் மேனேஜர்ஸ், அவங்களுடைய ஹெட்டு, அவங்ககிட்டே நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்துட்டு அவங்ககிட்டே நீங்கள் பேசிட்டு எந்த ப்ரோக்கரேஜும் கொடுக்காம இந்த அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் வாங்கலாம். ஸோ சாரி, இந்த சத்தம் வந்து இப்போ வந்து ஃபைனல் ஒர்க் போயின்னு இருக்குதுல்ல, அதனால வந்து கொஞ்சம் போட்டு தாக்குறாங்க. எனக்கே அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேரில் வரும்போது நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. I'll see you on the next video. நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இதுலயே வந்து 2 BHK இருக்கு. அது வந்து பிரைஸும் நான் உங்களுக்கு இதுலயே சொல்லியிருக்கேன். I'll show you on a separate video that one. புதுசா வந்து இப்போ வந்து ஒரு பிரைம் லொகேஷன்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கீழ்பாக்கத்துல ஒரு 2 கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வீடியோ வருது, நீங்க பாருங்க. அது ஆல்ரெடி கூட இருக்கும். கீழ்பாக்கத்துல 4,400 ஸ்கொயர் ஃபீட், 6,900 ஸ்கொயர் ஃபீட்ல சரியான ஒரு லொகேஷன்ல 60 feet ரோடு, 2-way ரோட்ல கமர்ஷியல் லேண்ட் அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. இல்லை ஃபுல் வீடியோ கூட நீங்க பாருங்க. அண்ணா நகர்ல BR மாலுக்கு பின்னாடி ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டிக்குள்ள அவைலபிளா இருக்கு. ஸோ அதுவும் சீக்கிரமா வந்து முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுவும் வேணும்னாலும் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய ஆல்ரெடி உள்ளே இருக்கு. நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க மறக்காம. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. I'll see you in the next video.